ஸோ வந்துட்டு ஜனநாயகன் ட்ரைலரில் ஒரு சீக்வன்ஸில் மட்டும் வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் வருவீங்க. வந்து எல்லா கிட்டத்தட்ட நிறைய வாட்டி இந்த ட்ரெய்லர் பார்த்து ஒரு வருஷம் நீங்க தான் அஜய் சாரை பார்த்து இந்த சத்தம் கொடுத்துட்டு போவீங்க. நிறைய அதை பத்தி கேட்டுக்கலாம். பட் அந்த லீக்குங்கிற விஷயத்த நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? லீக்குன்றது அது ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம், ரொம்ப ஒஸ்டான விஷயம். அது நீங்க பணத்தை அப்படி வச்சிருங்க, அது எத்தனை பேரோட உழைப்பு அது. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து அது வெளியே வரும்போது ஆளுங்களுக்கு கொடுக்குற அந்த ரிகக்னேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பைரசியை பார்க்குறதுன்றது வந்து இட்ஸ் ரொம்ப எப்படி ஒரு ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். அது ரொம்ப தப்பான விஷயம். அதில் எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது, எத்தனை பேரோட லைஃப் இருக்காது. அந்த படம் வந்ததுன்னா இப்போ நான் ராட்சசன் வந்தது மூலியமா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன், இவங்க சுந்தரமன். இப்போ இந்த படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது யாராவது திருப்தித்தனமாக பார்க்கறதுன்றது வந்து அது எந்த விதத்தில் நியாயம்? ஓகே, அந்த படத்துக்குள்ள நீங்க வந்து கதை எப்படி எச்னோ சார் நீங்க கேட்டீங்களா இல்லை அவரு உங்களை கூப்பிட்டாரு? எனக்கு அந்த படம் பண்ணணும்னு ஒரு பயங்கர ஒரு கியூரியஸ் இருந்தது. பை காட் கிரேஸ் எனக்கு கால் ஃபார் வந்துருச்சு. எனக்கு வந்த உடனே முடிவு பண்ண வந்து கூப்பிட்டாரு வினோத், ஜாலியாக நம்ம ஒன்று பண்ணலாம் வினோத் அப்படின்னு. ஒரு 6 days ஒர்க் இருந்தது. அவரை ரிவீல் பண்ணுற ஒரு இது